வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 டம்ளர் ரைஸ்க்கு காய்கறியில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர், அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா இதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கணும்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போடுறது. ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, தக்காளி, தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு இது ஊற்றி தக்காளி வதங்கிட்டு ஒரு 2 ஸ்பூனு தனியா பவுடர், ஒரு ஸ்பூனு மிளகாப்பொடி. நீங்கள் காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தி வேணும்னா காரம் ஜாஸ்தி போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டுட்டேன். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. வெட்டி வச்ச காய்கறி,
இது தயிர். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு அதுக்கு தண்ணி பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுருக்கேன். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் ஊற்றணும். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி. நான் கலர்லாம் ஒன்றும் போடலை, கலர் பவுடரில் எதுவும் சேர்த்துல. தேவையான அளவு உப்பு, ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடணும். அவ்வளோதான், வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இப்போ வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.